இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேது பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் தரக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர், அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க சனி பகவான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்திலேயே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2027 ஜூன் வரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வாருங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க. அப்போது 2027 ஜூன் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க இருக்கின்றார் சனி பகவான். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வரை ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர இருக்கின்றாருங்க. கோச்சாரத்தில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், ராஜயோக பலன்களை கொடுப்பாருங்க. அப்போ மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் சாதகமான ஒரு இடத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே போல் கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மே மாதம் 18 தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல 1.5 வருடம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மே மாதம் 14 தேதிக்கு பிறகு அதே போல் தற்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் மே மாதம் 18 தேதிக்கு பிறகு கேது 11ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு லாபம், மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போது வருட கிரகங்கள் எல்லாமே சாதகமாக சஞ்சாரம் செய்ய போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் அப்படிங்கிறது பிறக்க இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தில் இருந்தும் வெளிவந்து வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வளர்ச்சியை எட்ட இருக்கின்றார்கள் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க. முதல் தர யோகாதிபதி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான். அவர் 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றாருங்க. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, பார்த்த இடம் பால்னு சொல்லுவாங்க.
அப்போது சனி பகவான் இந்த இடம் விருத்தி அப்படின்னா 6ஆம் இடத்துல உத்தியோக ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போது நிலையான ஒரு உத்தியோகத்தை கொடுக்க இருக்கின்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. பாருங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். மார்ச் 29ஆம் தேதி முதலே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2027 ஜூன் வரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார். நிலையான ஒரு பதவி, நிலையான ஒரு உத்தியோகம், உயர்ந்த பதவி, அதிகார பதவி, இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அத்தனை காலங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம்ங்க. பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு ஸ்தானம். துலாம் ராசிக்காரர்கள் இனிமேல் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியுங்க. நோய் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக வெளிவர முடியுங்க. உங்களால் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இனிமேல் இருக்காதுங்க. அதே போல் வழக்குகள் வந்துச்சு அப்படின்னாலும் அது சாதகமாக முடியும். யார்கிட்டையும் போட்டி போட்டு இனிமேல் ஜெயிக்கலாங்க. நீங்கள் எந்ததொரு முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் கொண்டு போய் முடியுங்க. ஏன் அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒரு பாவகிரகம் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக முடியுங்க. அப்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்ததொரு ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது முழு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் புதிய ஒரு உத்தியோக வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், இது எல்லாமே தேடி வருங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த ஒரு காலம் சிறப்பான ஒரு காலம். அதுவும் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழில் ஒரு அபார வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் வந்துட்டு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு விருத்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க முடியுங்க. இந்த குரு சனி பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அபார வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றது. இப்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க. அதே போல் அதிகார பதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க. அதாவது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில் வந்துட்டு ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அப்போது உயர் பதவி அப்படிங்கிறதே கட்டாயமாக உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். இப்போது நீங்கள் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழிலில் பல நிலைகள் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். தொழிலில் நிறைய முதலீடுகள் போட்டு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க. சொந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரகாசம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. சொந்த தொழில் மூலமாக அபார வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். சொந்த தொழில் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பார் 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது. அப்போது சனி பகவானால் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4க்கும் 5க்கும் அதிபதி, 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றாருங்க. அப்போது சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அப்போது உங்களுக்கு அசையா சொத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க. அதே போல் முதலீடுகள் சார்ந்த ஒரு விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்க இருக்கின்றாருங்க. குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது விலகி குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஒரு வெளிநாடு போயிட்டு வெளி மாநிலத்தில் போயிட்டு பாருங்கள், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயமாக பூர்த்தியாகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. வயதானவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. அதே போல் ஒரு வேலையில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. பாருங்கள், எனக்கு 6ஆம் இடத்துல சனி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி அந்தளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், நல்லதொரு அதிகாரத்தை கொடுக்கும், நல்லதொரு யோகத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் நல்லதொரு உயர்வை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. மீண்டும் சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கிட்ட ஆகுங்க. கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் ராஜயோக பலன்களை கொடுப்பாங்க. அப்போது வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது உண்டுங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ, எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது
உங்களுடைய ரூட் கிளியர் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுடைய ஆசைகள் என்பது பூர்த்தியாகும். நீங்கள் நினச்சது எல்லாமே பூர்த்தியாகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல சனி அமர்வது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க. இந்த 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவதுக்குள்ளே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் கட்டாயமாக கொடுப்பாருங்க. உங்களுடைய முயற்சி மட்டும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போது இதுதொரு காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான காலம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்வை கட்டாயமாக பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவானால். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றாருங்க. இந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14 தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. அப்போது குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்த பிறகு இன்னும் நல்லதொரு மாற்றத்தை பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி அப்படின்னா அது மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம்தான் இந்த முயற்சிகள் வெற்றியில் முடியும். ஏன்னா இப்போது சனிக்கு வீடு கொடுத்த குரு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல இருப்பார். அப்போது மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக முதலீடு போக வேண்டாம் துலாம் ராசிக்காரர்கள். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தற்போது 8ஆம் இடத்துல மே மாதம் 14 தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்கின்றார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது முடக்கஸ்தானம், வில்லங்க ஸ்தானம். அப்போது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே முடங்கிடும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. மே மாதம் 14ஆம் தேதிக்கு வரைக்கும் குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவமானம் அப்படிங்கிறது வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைகள் வழியில் சிரமங்கள் அப்படிங்கிறது வரும். அதே போல் பண முடக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாங்க. அதே போல் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல்களை கொடுக்கும் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வருங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருந்து அந்த குரு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு தருங்க. உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சியில் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளாக வந்துடலாம்.